இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நினைவேந்தல் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கல் தொடர்பான நிலைப்பாட்டை ஜேவிபி அறிவிக்க வேண்டும் என தர்மலிங்கம் சித்தார்த்தன் வலியுறுத்தல். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரத்திற்கு தீர்வு என்ன என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்கவிடம் சைவ சமய தலைவர்கள் கேள்வி. ஈஸ்டர் சம்பவம் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவை, தேசிய புலனாய்வு பிரதானி மற்றும் ஏனையவர்கள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை நடத்த புதிய விசாரணை குழு நியமிப்பு. தொடர்பு விரிவான செய்திகள். நினைவேந்தல் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 1983 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்த மோதல்கள், அரசியல் அமைதியின்மை அல்லது உள்நாட்டு போர் காரணமாக இருந்த பொதுமக்கள், ஆயுதப்படை உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறையினர் உட்பட அனைத்து நபர்களையும் நினைவுகூரும் வகையில் ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க சின்னமாக ஒரு நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பாக குறித்த குழு ஆய்வு மேற்கொண்டது. அதன்படி குறித்த நிபுணர் குழு யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் மக்களிடம் கருத்துக்களை பெற்றுக் கொண்டதன், ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான நிபுணர்களுடனும் ஆலோசனை நடத்தியது. பங்கு பற்றிய மக்களுக்கு தமது அபிலாஷைகள், யோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளை வெளிப்படையாகவும் சுதந்திரமாகவும் முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நினைவேந்தல் செய்வதற்கான மக்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குறித்த குழு வலியுறுத்தியுள்ளதோடு பல்வேறு குழுக்களும் தனி நபர்களும் நினைவேந்தல் மற்றும் நல்லிணக்க நிகழ்வுகளை வெவ்வேறு வழிகளில் முன்னெடுப்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் வெளிப்பட்ட பரந்த அளவிலான யோசனைகளை பரிசீலித்த பின்னர் குறித்த நிபுணர் குழு பல பரிந்துரைகளை செய்துள்ளது. அவற்றில் மோதல் காலத்தில் உருவாக்கப்பட்ட கலை மற்றும் கலாச்சார வெளிப்பாடுகளை பாதுகாக்க ஒரு மைய இடத்தில் குறியீட்டு கட்டடம் ஒன்றை கட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மோதல்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு, அனைத்து இலங்கையர்களிடையே நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் கூட்டு அர்ப்பணிப்பை உறுதி செய்வது இதன் நோக்கமாகும் என்றும் அந்த குழு தெரிவித்துள்ளது. சுற்றுலாத்துறைக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான விதிமுறைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை குறிப்பிட்ட அவர் மேலும் தெரிவித்த போது, 2023 ஆண்டின் 2வது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடு ஒழுங்குமுறையின்படி இலங்கைக்கான மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனையின் பிரகாரம் 250 சிறிய பேருந்துகள் மற்றும் 75 வேன்களை சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதற்கு கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்ட ஒழுங்குமுறைகளை பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கு நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றார். இதேவேளை சில அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது பாரம்பரியமாக தொடரும் நிலைமை அல்ல. எனவே சட்டம் அதிபர் மற்றும் பாதுகாப்பு படை தளபதிகளின் சேவைக்கால நீடிப்பு தொடர்பாக தவறான புரிதல்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பந்துல குணவர்தன தெரிவித்தார். அரசியலமைப்புக்கு அமைய அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தினூடாக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எந்த நேரத்தில் அவசரமாக புதிய அதிகாரிகளை நியமித்து இதுவரை மேற்கொண்ட கடமைகளை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியாது. சில அத்தியாவசிய சேவைகளில் சிக்கல்கள் ஏற்படாமல் இருப்பதை தடுக்க விசேட நிபந்தனைகளின் கீழ் சேவை நீடிப்புகளை வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கல் தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை தமிழ் மக்களுக்கு ஜேவிபி அறிவிக்க வேண்டும் என தர்மலிங்கம் சித்தார்த்தன் வலியுறுத்தினார். அத்துடன் வடக்கு கிழக்கை நீதிமன்றத்தினூடாக தனித்தனி மாகாணங்களாக பிரிப்பதற்கு பிரதான பங்காளியாக ஜேவிபி கட்சி செயற்பட்ட விடயத்தில் தமிழ் மக்கள் இன்று வரை அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிளட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாணம் கந்தரோடையில் உள்ள சித்தார்த்தனின் இல்லத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் நிறுத்தப்படுகின்ற பொது வேட்பாளருக்கே தாம் ஆதரவு வழங்க உள்ளதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நியமிப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கத்துவம் வகிக்கின்ற 5 கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வடக்கு கிழக்கை நீதிமன்றத்தினூடாக தனித்தனி மாகாணங்களாக பிரிப்பதற்கு பிரதான பங்காளியாக ஜேவிபி கட்சி செயற்பட்ட விடயத்தில் தமிழ் மக்கள் இன்று வரை அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி தனது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தமிழ் மக்களது மனநிலையில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்தும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் காணப்படும் நிலைமைகள் பற்றி அங்கு கலந்துரையாடப்பட்டதோடு எதிர்காலத்தில் தொடர்ந்து சந்திப்புகளை மேற்கொள்ள இரு தரப்பிலும் இணக்கப்பாடு எட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரம் நீடித்து செல்லும் நிலையில் அதற்கு தீர்வு என்ன என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுருகுமார திசாநாயக்கவிடம் சைவ சமய தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்த அனுருகுமார திசாநாயக்க தனது சகோதரியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்தான், ஆகவே தனக்கும் அதன் பலி தெரியும் எனவும் தாம் ஆட்சிக்கு வந்து அதற்கு ஒரு தீர்வை காண்போம் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள அனுருகுமார திசாநாயக்க நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்திற்கு சென்று சைவ சமய தலைவர்களோடு சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார். இதன்போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். இதன்போது எந்த குற்றமும் செய்யாத பாடசாலை சிறுவர்கள் குழந்தைகள் போரில் குண்டு தாக்குதலுக்குள்ளாக உயிரிழந்து யுத்தம் முடிவுக்கு வந்து இவ்வளவு ஆண்டுகளாகியும் நீங்கள் எல்லோரும் இணைந்து இன்னமும் இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்க முடியவில்லை என்று அனுருகுமார திசாநாயக்கவிடம் சைவ சமய தலைவர்கள் ஆதங்கத்தை வெளியிட்டனர். மேலும் நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் இனப்பிரச்சினையை தீர்க்க ஜேவிபி பங்காற்ற வேண்டும் எனவும் வெடுக்குநாரைமலை உள்ளிட்ட பல இடங்களில் சைவ ஆலயங்கள் அளிக்கப்படும் நிலையில் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகிறது. தமிழர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் இந்த நாடு ஒருபோதும் முன்னேறாது என்றும் சைவ சமய தலைவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த நிலையில் சமயத்தின் பெயரால் சண்டை பிடிக்க கூடாது என்று தெரிவித்த அனுருகுமார திசாநாயக்க தாம் ஆட்சிக்கு வந்தால் கீரிமலை ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள அழிவடைந்த ஆலயங்கள் மீள புனரமைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் தெரிவித்தார். சந்திப்பில் நெல்லை ஆதீன குரு முதல்வர் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் ஆர் திருமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் சம்பவம் தொடர்பான முழுமையான புலனாய்வு தகவல் குறித்து அரச புலனாய்வு சேவை, தேசிய புலனாய்வு பிரதானி மற்றும் ஏனைய அதிகாரிகள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஓய்வு பெற்ற நீதியரசர் AND அல்விஸ் தலைமையிலான குழு ஒன்றை நியமித்துள்ளார். இந்த குழுவில் சக உறுப்பினர்களாக இலங்கை நிர்வாக சபையின் விசேட தரநிலை அதிகாரியுமான சோமரத்ன மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி WMA என்னிஜோன் ஆகியோரும் உள்ளடங்குவதோடு குழுவின் செயலாளராக ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி ஆலோசகர் சாரதாஞ்சலி மனோகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஈஸ்டர் சம்பவம் தொடர்பான முழுமையான புலனாய்வு தகவல் குறித்து அரச புலனாய்வு சேவை, தேசிய புலனாய்வு பிரதானி மற்றும் ஏனைய அதிகாரிகள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் எவை, அதற்கு அமைவாக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளனவா என்பது குறித்து ஆராயப்பட உள்ளது. 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக அறிக்கையிடல் மற்றும் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு 2021ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி இறுதி அடங்கிய இருவட்டு கொண்டை விசாரணை ஆணைக்குழுவிடம் வழங்கியிருப்பதோடு அது தொடர்பில் எந்த ஒரு அதிகாரியிடமும் விசாரணை நடத்தும் அதிகாரத்தையும் புதிய விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி வழங்கியுள்ளார். 2024 செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னதாக புதிய குழுவின் அறிக்கையினை ஜனாதிபதியிடம் கையளிக்குமாறும் அந்த குழுவுக்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் தீர்மானமிக்க வாக்குகளோடு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவார். 13வது திருத்தத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதியும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளார்கள். ஆகவே தேசியம் தொடர்பாக பெரும்பான்மை இனத்தவர்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர தெரிவித்தார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பகுதியில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசியல் வரலாற்றில் சிங்கள எதிர்க்கட்சித் தலைவர்கள் எவரும் குறிப்பிடாத வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வடக்கு மாகாணத்திற்கு சென்று தமிழ் மக்களிடம் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை தான் முழுமையாக அமல்படுத்துவேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான மக்கள் 13வது திருத்தத்திற்கு எதிராக இருப்பதால் எதிர்க்கட்சித் தலைவர்கள் எவரும் இதுபோன்று கருத்துரைக்கவில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களின் வாக்குகளை இலக்காக கொண்டே எதிர்க்கட்சித் தலைவர் 13வது திருத்தம் பற்றி பேசியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார முன்வைத்த 22வது திருத்த தனியார் பிரேரணையில் கூட்டமைப்பின் உறுப்பினர் MA சுமந்திரனின் வலியுறுத்தலுக்கு அமைய 13வது திருத்தத்தை பலப்படுத்தும் வகையில் 2 சட்ட திருத்தங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச 1987ஆம் ஆண்டு இந்து லங்கா ஒப்பந்தத்திற்கு இணக்கம் தெரிவித்ததை தொடர்ந்து 13வது திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்.
இருப்பினும் 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக அவர் ஒருபோதும் குறிப்பிடவில்லை. ஜனாதிபதியாக பதவி வகித்துக் கொண்டு அவர் அவ்வாறு செயற்படவும் இல்லை. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக கூற்றுக்களை வெளியிட முன்னர் 13வது திருத்தத்தின் வரலாற்றை எதிர்க்கட்சித் தலைவர் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது அதன் பாரதூரம் மற்றும் திருத்தங்களின் உண்மை நோக்கத்தினை விளங்கிக் கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். இந்து அமெரிக்க நோக்கத்துக்காக பிரிவினவாத முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்படுகிறது. 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இந்தியாவுக்கே உள்ளது. இந்தியாவின் தற்போதைய அரசியல் மாற்றம் இதற்கு முனைப்புடன் செயற்படுகின்றது. 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் நிலைப்பாட்டில்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் உள்ளார்கள். இவ்விருவரில் எவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் பிரிவினவாதத்தை ஊக்குவிப்பார்கள். ஆகவே இவ்விருவரின் செயற்பாடுகள் குறித்து பெரும்பான்மையின மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். ஆசிய சமூக சேவை துறையில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தரவரிசையில் இலங்கை முன்னேறியுள்ளது. 2022ஆம் ஆண்டில் அடைந்திருந்த கரும்புள்ளியை அகற்றி 2024ஆம் ஆண்டில் இந்த முன்னேற்றத்தை இலங்கை கண்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஆசிய சமூக துறையின் செயல்திறனை அளவிடும் டூயிங் குட் இண்டெக்ஸ் தரப்படுத்தலில் சுட்டிக்கு அமைய இலங்கை 2024ஆம் ஆண்டுக்கான பட்டியலில் முன்னேற்றம் கண்டுள்ளது. இதற்கமைய கம்போடியா, இந்தியா, இந்தோனேஷியா, நேபாளம், பாகிஸ்தான், தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளோடு டூயிங் ஓகே குழுவில் இலங்கை இணைந்துள்ளது. 2022 சுட்டன்படி இலங்கை பங்களாதேஷுடன் தரவரிசையில் நாட் டூயிங் எனஃப் பிரிவில் இருந்தது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்ட பல சீர்திருத்தங்களின் பெறுபேறாக இது அமைந்துள்ளது என அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் சஞ்சீவ விமல குணரத்ன தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அளவிடப்படும் இந்த குறியீட்டில் சிங்கப்பூர், சீனா, தாய்பே ஆகிய நாடுகளின் பகுதியான டூயிங் வெல் குழுவில் 2026ஆம் ஆண்டில் இணைவதற்கான மறுசீரமைப்புகள் இடம்பெறுவதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார்.